வேற எந்த ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள் ஓடுவது வாடுவது எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நிலையை ஆராய்ச்சி செய்து போய் அந்த உண்மை வழியில் அந்த இறைவனை சிந்தித்து உண்மை என்பால் உமக்குள் கடவுளை காண்கின்றார். அதை உண்மையாக பார்த்து அங்கே போகிற காலத்தில் அந்த பேரின்ப உலகம் போய் சேரலாம். இந்த ஆன்மா ஒரு 50 வயது வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு 30 வயது 40 வயது இறை சிந்தனையிலேயும் தவத்திலேயும் தர்மத்திலேயும் பொது உணர்விலேயும் இருந்துவிட்டால் அவர்களுக்கு அங்கே ஒளி உலகம் கதவு திறக்கும். இதுதான் ஔவையார் சொல்கிறது. வானவர் உலகம் வழி திறந்துடுது. அங்கே வழி திறக்கணும். நமக்கு எல்லாருக்கும் திறக்குமானா திறக்காது. அந்த கதவு திறக்கிற மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை ஒளி உலகத்துக்கு தேவகுமாரன் ஒளி இசை முழங்க தேவ இசை முழங்க அழைச்சி போகிற வழியில் நம்ம வாழணும். அப்போ தான் அந்த பிறவி எடுத்ததின் பலன். அப்படி வள்ளற் பெருமான் சொல்கிறார், அழியாத பேரின்ப உலகடைவார்கள், இது சத்தியமே அப்படின்றார். எப்படி உள்ளவர்களுக்கு? உண்மை அன்போடு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசித்து அப்படின்னு போகும்போது இதில் எல்லோருமே தேர்றது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னென்னா, அவர் மெயினாக புலால் சாப்பிடக்கூடாதுன்றவர், உயிர் கொலை செய்யக்கூடாது. அவர்கள் தான் உண்மை நிலையை போய் அடையலாம். மற்றவர்களெல்லாம் சிறு சிறு ஏக தேசங்களில் சிறு சிறு பலன்களை பெறலாம். அந்த அருள் வழியை பெற முடியாது, பேரின்ப உலகம் செல்ல முடியாதுன்றார். அப்படி இந்த உண்மை அன்போடு அன்னதானம் செய்யக்கூடிய இந்த குடும்பத்தாரும் அவர்களை சார்ந்தவர்களும் இன்று இங்கே தொண்டு செய்பவர்களும் இங்கே இந்த அருளமுதை சித்தர் பீடத்தில் அருந்துபவர்களும் அனைவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்று என்றென்றும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முல்லை போல் மனம் பறக்கி வாழை போல் புதிர் கொண்டு வளமுடன் வாழ்வதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திருவருட்பிரகாச வள்ளற் பெருமானும் அன்னபூரணி தாயும் இடைஞானி சங்கரலிங்க சாமியும் துணை செய்ய வேண்டும். மேலும் இந்த உபயம் செய்பவர்களுக்கும் இங்கே தொண்டு செய்பவர்களுக்கும் இங்கே இறைவனை வணங்கி உணவருந்துபவர்களுக்கும் என்றென்றும் இம்மையிலும் மறுமையிலும் துணை நின்று காத்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் சங்கரலிங்காய நமக.